விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி. நம்ம 2 பேரில் யார் வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க. சிவன் என்ன பண்ணுறாரு, விஸ்வரூபம் எடுத்து நின்று தன்னுடைய தலையை போய் பிரம்மாவை பார்க்க சொல்லியும் கால் பாகத்தை விஷ்ணுவை பார்க்க சொல்லியும் சொல்லிடுறாரு. இந்த அன்ன வாகனத்தில் பிரம்மா வானத்தை நோக்கி பறந்து போகும்போது சிவனுடைய தலையிலேருந்து தாழம்பு ஒன்று வந்துட்டுருக்கு. அதை பார்த்து பிரம்மா, நீ வந்து நான் சிவனுடைய தலையை பார்த்து தான் போய் சொல்லுன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாரு. விஷ்ணு வந்து தன்னால் பார்க்க முடியலன்னு உண்மையை சொல்கிறாரு. அங்கே வந்து சிவன்கிட்ட சொல்லும்போது சிவன் வந்து பொய் சொன்னதற்காகவே இந்த பிரம்மாவுக்கு இந்த உலகத்தில் உனக்கு ஆலயமே இல்லாத கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதாவது கடவுளாக இருந்தால் கூட சொல்ல, பொய் சொன்னதுனால இப்படி ஒரு சாபம் கிடைக்குதுன்னா சாதாரண மனுஷனால் நமக்கு பொய் சொன்னால் என்ன கிடைக்கும் சிந்திச்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.